இந்த பிஸ்கல் டெபிசிட் என்பது ஒரு நாட்டினுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் இன்கம். ஒட்டுமொத்த வருவாய் எவ்வளவு இருக்கிறது, ஒட்டுமொத்த செலவு எவ்வளவு இருக்கிறதுங்கிற டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கும் போது எவ்வளவு செலவு அதிகமாக இருக்கிறதோ அது ஜிடிபியில எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கிறது என்பதுதான் பிஸ்கல் டெபிசிட். அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதாங்க பிஸ்கல் டெபிசிட்டோட கிராஃப். ரொம்பவே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெண்ட் பார்க்க முடியுது. எப்படி 2022-23 ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல 6.5% பிஸ்கல் டெபிசிட் இருந்திருக்கு. அது குறைய வேண்டும். அது படிப்படியே எப்படி குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. 2023-24 ஆண்டு அது மோரலஸ் 5.5 குறைஞ்சிருக்கா. அடுத்த ஆண்டு 2024-25 ஆண்டு 5% கீழே வந்திருக்கா. அப்படியே அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னும் குறைஞ்சிருக்கு, அடுத்த ஆண்டு இன்னுமே குறைஞ்சிருக்கு. ஸோ கடைசியாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2026-27 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 4.3% குறைந்திருக்கிறது. ஸோ வித்தின் அ கேப் ஆஃப் 4 years 2022 2026க்குள்ள 6.5% இருந்த இந்தியாவுடைய பிஸ்கல் டெபிசிட் வெறும் 4.3% குறைந்திருக்கு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சீரிய நடவடிக்கையாளர் என்பது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த பிஸ்கல் டெபிசிட் மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டெபிசிட், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்பது நீங்க எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க காசு செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சேலரியா கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ